ஓகே, நேற்று நம்ம சேனலில் போட்டது ஜான்வரி மந்தோட டாப் கரண்ட் அஃபேர்ஸ். ஜான்வரி மந்த்ல என்னென்ன டாப் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பிசி எக்ஸாமில் 70 கொஸ்டின்ல 6லேருந்து 7 கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சோஷியல் சயின்ஸில் வந்தீங்கன்னா அந்த 70 கொஸ்டின்ல 2022ல 6 கொஸ்டின், 2023ல 6 கொஸ்டின், 2024ல எக்ஸாம் நடக்கல. இப்போ 2025லயும் நமக்கு 6 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு குடிமையியல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி.ஏ. ஸ்மித். அதாவது இந்த கொஸ்டின் எப்படின்னா டிஎன்பிஎஸ்சில எடுத்து அடி நான் ஒரு 10 வாட்டி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எடுத்து ஒரு 10 வாட்டி கேட்டுட்டு ஓஞ்சு போன கொஸ்டின் இது. இப்போ நமக்கு 2 வருஷமா கேப் விட்டுருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அதனால ஒரு வருஷம் எக்ஸாம் வேற கேப் இருக்கு. அதனால இந்த வாட்டி எஸ்ஐலியோ இல்லை பிசிலியோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி.ஏ. ஸ்மித். இந்த வி.ஏ. ஸ்மித்ன்றவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் அந்த மாதிரி கூறியிருப்பாரு. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். அதனால இந்த வாட்டி எதிர்பார்க்கப்படுற கேள்வியில இதை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பாரு. இப்ப உங்களுக்கான கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் ஒன், ஜவஹர்லால் நேருவோட பத்திரிகை. ஓகேவா? ஜவஹர்லால் நேருவோட பத்திரிகை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. கரெக்டா? அப்போ 2001ல எடுத்திருப்பாங்க, 2011ல எடுத்திருப்பாங்க. 2021ல எடுக்காததுக்கு காரணம் கொரோனா டைம், அந்த டைம்ல. ஆனா இப்போ போன இயர் நாடாளுமன்றத்துல பேசி இப்ப கணக்கெடுப்பு எடுக்க ஒத்துழைச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துல கணக்கெடுக்க, அதாவது அமைச்சரவை கூட்டம் போட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021க்கு எடுக்க வேண்டியது கொரோனாவால இப்ப இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரின்னு சொல்றாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 92.14%. ஓகே, அப்ப செகண்ட் சென்னை, 2வது பிளேஸ பிடிச்சது சென்னை. எத்தனை சதவீதம்? 90.33%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 92, நெக்ஸ்ட் 90. நமக்கு இந்த சதவீதம் பெருசா தேவையில்லை. தேர்டு தூத்துக்குடி 86.52%. ஃபோர்த்து நீலகிரி 85.65%. ஓகே, கல்வி அறிவு அதிகமா இருக்க மாவட்டத்தை பார்க்கணும். குறைவு, அதாவது லாஸ்ட் 4 பிளேசஸ் வந்தது தர்மபுரி. குறைவா இருக்க இடம் தர்மபுரி 64.71%, அரியலூர் 71.99%, விழுப்புரம் 72.08%, கிருஷ்ணகிரி 72.41%. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு வாட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 4 பிளேஸ்க்கு அதிகமா இருக்கிறது கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. 2024 குரூப் 1 கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்கன்னா, இந்த 4த்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த 4த்தையும் கொடுத்துட்டு கல்வி அறிவு அதிகத்துல இருந்து சின்னது வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ், லாஸ்ட் 4 பிளேஸ் கொடுத்தாரு. இதை கொடுத்துட்டு கல்வி அறிவு கம்மியில இருந்து அதிகம் கேட்பாங்க, இல்ல இதையும் கொடுத்து கேட்கலாம். அதனால ரெண்டுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ். லாஸ்ட் 4 பிளேஸ் தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. இந்த பிங்காலி வெங்கையான்றவர் தான் இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சிருப்பாரு. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். எந்த மாநிலம்? ஆந்திர மாநிலம். ஓகே, இந்த தேசிய கொடியோட நீள அகலம் இருக்குல்ல, இந்த ரேஷியோல தான் இருக்கணும், இந்த நீளத்துல தான் இருக்கணும், இந்த அகலத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னா 3:2. நீள அகலம் 3:2. சுதந்திர இந்தியா, அதாவது சுதந்திர முதல் கொடி குடியாத்தம், வேலூர் மாவட்டத்துல இருக்க குடியாத்தம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம். ஓகே, நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 15/8/1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம ஜவஹர்லால் நேரு கொடி ஏற்றிருப்பாரு செங்கோட்டையில. அந்த குடியாத்தம்ன்றபடி அந்த ஃபர்ஸ்ட் கொடியை குடியாத்தம் வேலூர் மாவட்ட பகுதியில இருந்து தான் நெஞ்சிருப்பாங்க. ஓகேவா? தயாரிச்சிருப்பாங்க கொடியை.
அந்த அன்னைக்கு ஏற்றப்பட்ட அந்த கொடி இப்ப சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, அருங்காட்சியகம், அங்க வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பொதுமக்களோட பார்வைக்காக. அடுத்து பொறுத்துக என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு 5 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு யூஸ்ஃபுல்லான பொறுத்துக தான். குடியுரிமை சட்டம், முகவுரை, சிறிய அரசியலமைப்பு, செம்மொழி, தேசிய அவசர நிலை, இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஜவஹர்லால் நேரு 42வது சட்ட திருத்தம் 1955, 1962 தமிழ் அப்படின்னு இருக்கு. குடியுரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் 1955. ஓகே, அந்த 1955 1955ல குடியுரிமை சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்களா, குடியுரிமை பெறது வந்து 5 வழியில பெறலாம். 5 வழி, அதாவது பிறப்பின் மூலம், பிரதேசங்களை சேர்த்தல் மூலம்னு ஒரு 5, அது நமக்கு டீப்பா தேவை கிடையாது. ஒரு 5 வழியில குடியுரிமை பெறலாம், இந்திய குடியுரிமை பெறலாம். இந்திய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை, அமெரிக்கால இரட்டை குடியுரிமை இருக்கு, நமக்கு இந்தியால ஒற்றை குடியுரிமை. அந்த குடியுரிமை சட்டம் வந்து 1955ல 5 வழியில வந்து குடியுரிமை பெறலாம், 3 வழியில வந்து குடியுரிமை இழக்கலாம். 3 வகையில குடியுரிமை இழக்கலாம். நெக்ஸ்ட் முகவுரை, முகவுரை பிரியாம்பிள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா, அரசியலமைப்பு முகவுரை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது யார் வரும்னா ஜவஹர்லால் நேரு. ஏன் ஜவஹர்லால் நேருனா முகவுரையை தயார் செஞ்சவர் ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா, பிரியாம்பிள் அதாவது முகவுரை, அதனால ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் சிறிய அரசியலமைப்பு, சிறிய அரசியலமைப்பு ஏன் 42வது சட்ட திருத்தத்தை சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 42வது சட்ட திருத்தம் யாரோட காலகட்டத்துல, நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலகட்டத்துல 42வது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நிறைய எடுக்கிறது, நீக்கிறது, சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருப்பாங்க. அது தனியா நம்ம பாலிட்டி வீடியோ தனியா போடும்போது பார்க்கலாம். அதனால அதை சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இது நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, முகவுரையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செம்மொழி, செம்மொழி நமக்கு எல்லாமே தெரியும், தமிழ். செம்மொழி தமிழ். ஓகேவா, செம்மொழி தமிழ். உங்களுக்கான கேள்வி, தமிழ் செம்மொழியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேசிய அவசர நிலை, தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டு முதல்ல 1962 இந்தியா சைனா போர் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் 1962 தானா, அதுக்கப்புறம் எதுவும் போடலையான்னு கேட்டா 1971 அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். இப்போ ஒரு தேசிய அவசர நிலை போட்டிருப்பாங்க, அப்போ ஒரு வாட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1975 இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது உள்நாட்டு சலசலப்புகள், பிரச்சனைகள், அதனால 1975ல போட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் எப்போதுன்னா நமக்கு செப்டம்பர் 15. இந்த மாதிரி டேஸ் வர கொஸ்டின் எல்லாம் புக்ல இருக்க எல்லா டேஸையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா டேஸையும் மைண்ட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ், உங்களுக்கு அது எப்படி ஞாபகம் இருக்குமோ அப்படி ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. நான் என்ன போட்டு வச்சிருக்கேன்னா, மக்களாட்சி சரியில்லைன்னா செருப்பால் அடிப்பாங்க ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு, அப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். 15 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. ஓகேவா, தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இந்த ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி மைண்ட்ல இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தனிநபர் ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, முடியாட்சி, மக்களாட்சி. ஓகே, நமக்கு மக்களாட்சி இந்தியாவில் இருக்குன்னு தெரியும், நம்மளோட இந்தியாவில் இருக்குன்னு தெரியும். வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களாட்சி பிரான்ஸ். அப்ப பிரான்ஸ்ல மக்களாட்சி இருக்கு, அப்ப மக்களாட்சி பிரான்ஸ் தெரியுது. தனிநபர் ஆட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வடகொரியா. வடகொரியா சவுதி அரேபியாலும் தனிநபர் ஆட்சி, அப்போ 1. நெக்ஸ்ட் மத குருமார்களின் ஆட்சி, அதாவது ஒரு மதத்தோட பேரை வச்சு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆள்றது தான் மத குருமார்கள் ஆட்சி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மதம் சொல்லி வாட்டி எடுத்துருவாங்க, இப்படிதான் ஷார்ட்கட் வச்சுப்பேன் நான். இது 3, மதம்னு சொல்லி வாட்டி எடுத்துருவாங்க, அப்ப மத குருமார்கள் ஆட்சி வாட்டிக்கன். நெக்ஸ்ட் முடியாட்சி. முடியாட்சினா ஒரு அரசர் இருப்பாங்க, அந்த மாதிரி அரசாட்சி, அதுதான் முடியாட்சின்னு சொல்றாங்க. தனிநபர் ஆட்சி வேற, முடியாட்சி வேற. முடியாட்சி எங்க இருக்குன்னா கத்தார், ஓமன், அப்புறம் பூடான்ல கூட இருக்கு. இங்க இருக்கிறது கத்தார், கத்தார் இல்லாம ஓமன், ஓமன் நாடு இருக்குல்ல அது, அப்புறம் பூடான். ஓகே, அடுத்த கொஸ்டின் நோட்டா முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014.
இந்த 2014 தேர்தல் நடக்கும்போது தான் நம்ம இந்தியாவில் நோட்டா அப்படின்ற ஒரு அம்சத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது அந்த ஓட் மிஷினில் ஃபர்ஸ்ட் இந்த வேட்பாளர்கள் பேர்லாம் இருக்கும், லாஸ்ட்டில் ஒரு நோட்டா இருக்கும். நோட்டாவோட சிம்பிள் இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருக்கோம். ஓகே, 2014ஆம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நோட்டாக்கு ஃபுல் ஃபார்ம் நன் ஆஃப் த அபவ், மேற்கண்ட எவருக்கும் நான் ஓட் போட விரும்பல, மேற்கண்ட எவரும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு அம்சம் விவிபேட். இதையும் 2014 தேர்தலில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. விவிபேட்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது என்னதுன்னா, இப்போ இந்த லைனாக வேட்பாளர்கள் பேர் இருக்கா, இங்கே நீங்கள் ஓட்டு இந்த வேட்பாளருக்கு போடுறீங்கன்னா இப்போ டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அவருக்கு தான் நம்ம வாக்கு அளிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்க இங்கே ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினில் ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிற பேப்பர் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த வேட்பாளர் இந்த சிம்பிள் தெரியும். இதுதான் வந்து விவிபேட். இது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2014ஆம் ஆண்டு. ஓட் போட்டவங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியும், 2 ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? ஓகே, ஏதோ 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க ஆளுநர் பற்றி. நெக்ஸ்ட்டு, ஆப்ஷன் ஏ, ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஓகே, கரெக்டு. 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். எல்லாருக்குமே தெரியும், ஆளுநருக்காகணும்னா வயது 35. இப்போ கமெண்ட்ல உங்களுக்கான கொஸ்டின், குடியரசுத் தலைவராக ஆகணும்னா அவருக்கோட வயது என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இந்த பிக்கு வந்து தப்பு. 25 கொடுத்துருக்காங்க, 25 கிடையாது. ஆளுநராக இருக்கிறதுக்கு 35. நெக்ஸ்ட், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. எம்பியாவோ இருக்கக்கூடாது, எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. சப்போஸ் அவர் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருந்தாருன்னா அவர் ஆளுநராக பதவி ஏற்கும் போது இந்த பதவி காலி ஆகிடும். இதுக்கு தேர்தல் நடத்திப்பாங்க. நெக்ஸ்ட், லாபம் தரும் எந்த தொழில்களையும் ஈடுபடக்கூடாது. கரெக்டு. ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருத்தர் லாபம் தரும் எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது, எந்த தொழிலும் செய்யக்கூடாது. இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்ன தமிழ்நாட்டுக்கே ஆளுநராக போட மாட்டாங்க, பக்க ஸ்டேட்டுக்கு போடுவாங்க. ஓகேவா, இது ஒரு ஃபேக்ட். இதை தாண்டி இந்த 4 ஃபேக்ட் தாண்டி வேற என்ன ஃபேக்ட் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் அந்த ஸ்டேட்டுக்கே ஆளுநராக போட மாட்டாங்கன்னு ஒன்று சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், நம்ம ஆளுநர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டேட் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கும் ஆளுநராக இருப்பாங்க. அப்படி ஒரு மாநிலம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கும்போது அவங்களோட சேலரி 2 மாநிலங்களும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே இல்லாத இந்த 4 பாயிண்ட் தவிர எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதில் நமக்கு இருக்க தப்பு 25 வயது இல்லை, 35 வயது. 11th கொஸ்டின், தமிழ்நாட்டில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எண்ணிக்கை வந்து 36 வரைக்கும் இருக்கலாம்ன்றாங்க. ஆனால் தற்போது இருக்க அமைச்சரவையில் வந்து 34 பேர் தான் இருக்காங்க. 36 வரை இருக்கலாம். அதாவது நமக்கு 234 நீங்கள் எழுதியிருக்கிறது, நமக்கு இருக்கிறது 234 தொகுதி இருக்குது தமிழகத்தில். அதில் 15%, 236ல் 15%, அதாவது 36 பேர் அமைச்சர் ஆகலாம். ஆனால் தற்போது வரைக்கும் அவங்க 34 அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாட்டு சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போ நீக்கினாங்கன்னா 1986 நவம்பர் 1 மசோதா போட்டு நவம்பர் 1 1986ஆம் ஆண்டு நீக்கியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், சட்டமேலவை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டோம், 1986 நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். எந்தெந்த மாநிலத்தில் சட்டமேலவை இருக்கு? 6 மாநிலத்தில் இருக்கு. அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் ஹார்ட் போடுறேன் கமெண்ட்டுக்கு. அடுத்து, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ஏற்கனவே நம்ம உள்ளாட்சி தினம், தேசிய உள்ளாட்சி தினம் ஏப்ரல் 24 பார்த்தோம். இப்போ மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஓகே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, ஜப்பான். போட்டிங், பந்தேஸ்டாக், காங்கிரஸ், டயட், ஸ்டாரிங். ஆக்சுவலாக இது என்னன்னா அவங்களோட நாடாளுமன்றத்தோட பெயர். ஓகேவா, நமக்கு நாடாளுமன்றம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயர். இது புக்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும். ஓகே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட நாடாளுமன்ற பெயர் வந்து காங்கிரஸ்.
அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட நாடாளுமன்ற பெயர் காங்கிரஸ். ஓகே, நார்வே ஸ்டாரிங். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தான் வச்சுக்கணும். நார்வே ஸ்டாரிங். நார்வேல ஸ்டார்ஸ் இருப்பாங்க நிறைய அப்படின்னு வச்சுக்கலாம். ஹாலிவுட் பட ஸ்டார்ஸ் இருப்பாங்க நார்வேல அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டென்மார்க். டென்மார்க்ல போக்டிங். நான் டென்மார்க்ல பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு வச்சுப்பேன். நான் அது போக்டிங். நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்றேன்ல, இதை சொல்லலாமா இல்லை இதோட நிப்பாட்டிடலாமான்னு கமெண்ட் போடுங்க. நல்லா இருந்தா சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் ஜெர்மனி. ஜெர்மனி பந்தேஸ்தாக். நான் ஜெர்மனில பந்தா காட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கேன். ஜெர்மனில பந்தேஸ்தாக். நெக்ஸ்ட் ஜப்பான்ல டயட் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க ஜப்பான்ல. ஜப்பான்ல எல்லாரும் டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, பிரிட்டன்ல நாடாளுமன்ற பெயர், அதாவது அவங்களோட நாடாளுமன்ற பெயர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோட உங்களுக்கு குடிமையில டாப் கொஸ்டின்ஸ், அதாவது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுற வினாக்கள்லாம் எடுத்துட்டோம். இதுல பார்ட் 2 வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லே அடுத்தடுத்து ஸ்டாஃப்ஸ் பிப்ரவரி, நான் ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் ஆகும். இன்னைக்கே அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் சைக்காலஜி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வரதுனால இதை மூவ் பண்ணி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு. அதனால பிசி அண்ட் எஸ்ஐக்கான எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தடுத்து வரும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.